யூடியூப் மூலயமா அவங்க வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தேன். அப்போது அதிகாலை ஜெபன்றதும் 30 நிமிட ஜெபம் அப்படின்றதும் என்னை தொட்டுச்சுங்கய்யா. அதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது கர்த்தர் அநேக வார்த்தைகளை எனக்கு கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஜெப குறிப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருந்தேன். எனக்கு வீட்டு மேலே கடன் இருக்குது, நகையெல்லாம் கடனில் இருக்குது, தோட்டத்தில் கடன் வாங்கியிருந்தோம். இப்படி எல்லாமே கடனில் இருக்குதுங்கய்யா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஜெப குறிப்பு கொடுத்துருந்தேன். கர்த்தர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்து எல்லாவற்றிலிருந்தும் கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. கர்த்தருக்கு எவ்வளோ நாள் அந்த கடன் இருந்துக்கிட்டே தொடர்ந்து மேலும் மேலும் அது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே தான் வந்துச்சு. ஆனால் அந்த ஜெப குறிப்பு கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாரு. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒரு டைம் அந்த கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது மிகவும் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த கஷ்டமே படலை. நாங்கள் ஒரு பிஎஸ்சிஎல்னு ஒரு அமௌண்ட் போட்டிருந்தோம். அது கர்த்தர் எவ்வளவோ வருஷங்கள் கிடைக்காம இருந்து அது கிடைச்சதுனால அந்த கடன்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபத்து நேரத்தில், உபத்திரவ நேரத்தில் நாம் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுமா? ஆபத்து நேரம் வரும்போது சிலர் கலங்குவார்கள். பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது சோர்ந்து போய்விடுவார்கள். மனிதரிடம் ஆலோசனை கேட்க ஓடுவார்கள். உற்சாகம் இழந்து அநேகர் நடைப்பிணங்களாகவே மாறிவிடுகிறார்கள். பிரியமானவர்களே, உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம், பாடுகளின் மேல் பாடுகள், பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகள் நமக்கு வரும்போது இந்த சோர்வு நமக்குள்ளே நிச்சயமாய் அது வந்துதான் தீருகிறது. சில நேரங்களிலே பிசாசானவன் பிரச்சனையின் மேல் பிரச்சனையை, போராட்டத்தின் மேல் போராட்டத்தை கொண்டு வந்து நம்மை உடைத்து சிதைக்க விரும்புகிறான். யோபின் வாழ்க்கையிலும் கூட ஏராளமான சோர்வுகள், ஏராளமான பாடுகள், ஏராளமான உபத்திரவங்கள் வந்தன. அவன் அழுது புலம்பி சாம்பலில் உட்கார்ந்தான். ஒருவேளை அப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய சோர்விலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராயிருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட பாதையிற்கு ஊடாக அவர்கள் சென்றார்கள். எண்ணாகமம் 20 அதிகாரம் 14 மற்றும் 21 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் பிரயாணமாய் போனார்கள். அவர்கள் யோதோமியரின் எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் என்னும் ஊரில் வந்து சேர்ந்தார்களாம். இந்த ஏதோமியர் யார் என்றால் ஏசாவினுடைய சந்ததியினர். இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபினுடைய சந்ததியினர். முற்பிதாக்களுக்கும் ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஏற்கனவே ஒரு பகை உணர்வு இருந்தது. அநேக ஆண்டுகளாக இரு சந்ததியினரும் அந்த பகையை சுமந்து கொண்டே இருந்தார்களாம். அவர்கள் ஏதோமியனிடத்தில் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போக உத்தரவு கொடுக்க வேண்டும், வயல்வெளியின் வழியாக, திராட்சை தோட்டங்கள் வழியாக நாங்கள் போகாமலும், துறவுகளின் தண்ணீரை குடியாமலும், ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதிருப்போம். சமாதானத்தோடு கூட உங்களுடைய தேசத்தை நாங்கள் கடந்து செல்லுவோம். எங்களுக்கு வழியை மாத்திரம் நீங்கள் தந்தால் போதும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். ஆனால் ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகவே அவர்கள் வனாந்திரத்திலே சூடான மணல் மேலே நடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே, வனாந்திரத்தின் அதிகமான உஷ்ணத்தின் போது தாகத்தை தணித்து கொள்ள
தண்ணீர் கூட அங்கு இல்லை. அங்கே இளைப்பாறுவதற்கு எந்த ஒரு நிழலும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பிரயாணத்தின் நிமித்தம், அந்த வழியின் நிமித்தம் மிகவும் மனமடிவானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் எண்ணும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றதைப் போல அப்படிப்பட்ட வனாந்தரங்களுக்கூடாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். உங்களுக்கு லகுவாய் நடக்கக்கூடிய காரியங்கள் காலதாமதமாகிக் கொண்டே இருக்கலாம். அதனால் நீங்கள் இன்னும் அதிக பிரயாசங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாய் மாத்திரமல்ல, உங்களை கனப்படுத்தும்படியாய் உங்களோடு கூடவே அவர் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்றும் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபத்து நேரத்தில், துயரப்படுகிற நேரத்தில், வேதனை நிறைந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையாயிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையானது ஏராளமான உபத்திரவங்களுக்கூடாய், பாடுகளுக்கூடாய் கடந்து சென்றது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது எழும்பி யாக்கோபை தன்னுடைய ஈட்டியினாலே கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் பேதுருவையும் அவன் சிறைப்பிடித்து வைத்திருந்தான். யாக்கோபை கொன்ற பிறகு பேதுருவையும் அவன் கொல்லுவதற்கு வகை தேடினான். அந்த நேரத்தில் சபை மக்கள் சோர்ந்து போகவில்லை. அந்த ஆபத்தான நேரத்திலே சபையார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆபத்து காலத்திலே கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலமான துணையுமாயிருந்தார். அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படி, உதவி செய்யும்படி அவர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் தேவதூதனை அனுப்பி சிறைப்பட்டு போன பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து அவர் விடுவித்தார். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆபத்து காலத்தில் நீங்கள் ஏன் கலங்கி சோர்ந்து போகிறீர்கள்? ஏன் இளைப்படைந்து போகிறீர்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துவார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, என் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் ஆராதிக்கும் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். சோதனை நேரத்தில், நெருக்கமான சூழ்நிலையில நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தேவனை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு ஒரு புதிய வழிகளை அவரால் மாத்திரமே உண்டாக்கக்கூடும். நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நெருக்கமான காலத்தில் இந்த கிறிஸ்து இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை மனுஷர்களைப் போல உங்களை புறக்கணியார். அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். எப்படிப்பட்ட ஆபத்து காலத்திலும் நெருக்கத்திலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாகவே விடுதலையை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ள தெய்வமே, அதிகமான கிருபை அளிக்கிறவர், நித்தமும் எங்களை வழிநடத்தும் உன்னதமான தெய்வமே, உமக்கு இந்த காலை வேளையிலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் தியானித்தது போல நெருக்கமான சூழ்நிலையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எப்படிப்பட்ட போராட்டத்தின் மத்தியிலிருந்து நாங்கள் உம்மை அழைத்தாலும் எங்கள் சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து எங்களை பாதுகாத்து, எங்களை வழிநடத்தி, எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, என் ஆபத்து காலத்தில் நீர் என்ன செய்கிறீர்? உம்முடைய கண் மாலையிலே நீர் ஒளித்து வைக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீர் எங்களை ஒளித்து வைத்து சரியான நேரத்துல கண்மலையின் மேல் எங்களை நீர் நிறுத்துகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, அப்பா, வேதம் சொல்லுகிறது, எங்கள் ஆபத்து காலத்தில் எங்களை உம்முடைய கூடார மறைவிலே நீர் மறைத்து கொள்ளுகிறீர். அமராஜா, எங்களை பாதுகாக்கும்படி நீர் மறைவிடங்களை வைத்திருக்கிறீரப்பா. தெளிக்கப்பட்ட உம்முடைய இரத்தத்தின் அண்டை வந்து சேர்ந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலாக இருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் இப்பொழுதும் மறைந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இயேசுவே, நாங்கள் உமக்குள் இருக்கிறோம், உமக்குள் வாழ்கிறோம், உமக்குள்ளேயே நாங்கள் அசைகிறோம், பேசுகிறோம். அமராஜா, நாங்கள் செயல்படுகிறோம். ஆக நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதை இந்த காலை வேளையில் நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பாதுகாக்கும் தேவ ஆவியானவர், எங்களை கைவிடாத பரிசுத்த ஆவியானவர், எங்களை பலப்படுத்துகிறவர், எங்களை தேற்றுகிறவர். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும் உன்னதமான பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே விசேஷித்த உம்முடைய வல்லமை நீர் வெளிப்படுத்துவீராக ராஜா. என் தேவனுடைய பலத்த கரமும் இந்த காலை வேளையில இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை போலொரு தேவன் இல்லை, உம்மை போலொரு கண்மலையும் இல்லை. என் கிறிஸ்து இயேசுவை நான் அழைக்கிறேன். அமராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய கரம் எங்கள் மேல் வந்து அமரட்டும், எங்கள் குடும்பத்தின் மேல் அமரட்டும், எங்கள் பிள்ளைகள் மேல் அமரட்டும், எங்கள் சந்ததியின் மேல் உம்முடைய கரம் வந்து அமரட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்யும் என் ஆண்டவரப்பா, நீங்க பரிசுத்தர் என்னும் நாமமுடைய உன்னதமான என் தேவனே, உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் வீற்றிருக்கும் என் ஆண்டவரப்பா, நீங்க எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர், எல்லா தேவர்களிலும் மிகவும் உயர்ந்தவர். எசப்பா, உங்க கிருபை இந்த காலை வேளையிலும் உடைய பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட பொல்லாங்குகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பும்படி சொன்னாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். ராஜா, இந்த காலை வேளையிலே என் தேவனுடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. ஒரு சேதமின்றி காக்கும் என் ஆண்டவரப்பா, நீங்க ஹல்லேலூயா. அக்கினிக்கு சூளைக்குள்ளே போடப்பட்டிருந்தும் ராஜா, அக்கினி சூளையில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தீர். அமராஜா, அதே அக்கினி சூளைக்குள்ளாக என் கிறிஸ்து இயேசு நீர் இறங்கினீர் அப்பா. நெருக்கத்தில் இருக்கும் பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, ஆபத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ராஜா, நீர் இறங்கி வருகிறீர் சுவாமி, நீர் இறங்கி வருகிறீர் அப்பா. எப்படி அங்கே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா 3 பேர் நின்ற ஹல்லேலூயா அதே இடத்திலே அப்பா ஹல்லேலூயா ராஜா சொல்லுகிறான், யார் அந்த 4வது நபர்? ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற பொழுது தேவ மனுஷன், தேவ புத்திரரை போல இருக்கிறதே என்று சொன்னாராம். இயேசப்பா, அந்த இடத்துல நீங்கள் இறங்கினது போல இயேசுவே, இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளிலும் என் ஆண்டவர் இறங்கி நீர் அவர்களை விடுதலையாக்குவீரப்பா. சோர்ந்து போகாது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை உயர்த்தி, இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாச அறிக்கை பண்ணி அப்பா, உன்னதராகிய உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது, அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் அந்த வானாதி வானங்களை நோக்கி பார்க்கிற பொழுது என் தேவ மகிமை வெளிப்படுகிறது. நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிறீர் அப்பா, விடுதலை கொடுக்கிறீர் சுவாமி. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தெய்வமே, இந்த நேரத்தில் தானே வல்லமை இறங்கட்டும், அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் கரங்களிலே அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகளை நான் தருகிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் விசேஷித்த உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா, விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. இந்த நாள் முழுவதும் என் தேவன் ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக ராஜா. வேதம் சொல்லுகிறது, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவனாம், நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக அவரே இருக்கிறார். அவர் தேவாதி தேவன், அவர் பரலோக தேவன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அவரே தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் அவர், பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தேவன், அவரே மெய்யான தேவன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பூர்வ காலம் முதல் இந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவன் என்று வாய்களை சிறந்து சொல்லுங்க. இந்த காலை வேளையிலே என் தேவன் அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஹல்லேலூயா மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்த அவரை எழுப்பின உன்னதமான தேவன் நமக்கு உண்டு என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற உன்னதமான தேவன், மரித்தோருக்கு அவர் தேவனாயிராமல் அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அவர் மெய்யான தேவன். சொல்லி பாருங்க, என்னை காண்கின்ற தேவன், என்னை காண்கின்ற தேவன். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் அவரே தேவனாக இருக்கிறார். ஆக சோர்ந்து போகாதிருங்கள். இந்த காலை வேளையிலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். நிச்சயமாகவே அற்புதத்தை காண்பீர்கள். அவர் அதிசயங்களை செய்கிற தேவனாம்.
எங்களை ரட்சியும் என்று சொல்லி பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி. என் கேடகமே அப்பா, நீடிய பொறுமையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், நான் துதிக்கும் நான் ஆராதிக்கும் என் அன்பராம் என் இயேசு கிறிஸ்து என்னும் தேவன், இவரே மீட்பர், இவரே ரட்சகர், இவரை அல்லாமல் விடுதலை இல்லை சொல்லி பாருங்க. ராஜா, என் நெருக்கத்திலும் என்னை நீர் விடுவிக்கிறீர் சுவாமி. இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீரப்பா. அல்லேலூயா. மனிதன் விட்டு விலகி ஓடி போகிறான். நெருக்கத்தின் மத்தியில மனுஷர்கள், நம்பினவர்கள் எல்லோரும் எங்களை கைவிட்டார்கள். ஆனால் கர்த்தரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நீர் எங்கள் கரங்களை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நீர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர், சத்துவத்துக்கும் வல்ல தேவனே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் அன்பு இயேசுவே உமக்கு நன்றி. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறோம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் தேவனப்பா நீங்க. இந்த காலை வேளையிலும் அப்பா, இதை கேட்கிற பிள்ளைகள் மேல தெய்வ மகிமை இறங்கட்டும். பிசாசுகள் விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களை போராட்டங்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் எல்லாம் விலகட்டும் பிள்ளைகள் மேல. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பா சுவாமி, கண்ணிகளை வைக்க நினைக்கிற அத்தனை கண்ணிகளும் அறுபட்டு போகட்டும். இந்த நாள் கர்த்தருடைய நாள் சொல்லி பாருங்க. இந்த நாள் என் கிறிஸ்து இயேசு செயல்படும் நாள். இந்த நாள் எனக்கு வெற்றியின் நாள். என் தேவன் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார். இந்த நாளிலே நான் செய்யும் எல்லாவற்றிலும் என் கிறிஸ்து இயேசு ஆசீர்வாதங்களை அவர் உண்டு பண்ணுவார் சொல்லி பாருங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. வார்த்தையை கேட்கிற பொழுது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ராஜா சப்பா கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணட்டும் அப்பா. விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த நாவுகளும் மேன்மைப்படுத்தப்படும், எந்த நாவுகளும் மேன்மைப்படுத்தப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்களாய் அவரை அழைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக உங்களுக்கு ஒத்தாசை உண்டு. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை இறங்கி வரும். என் தேவன் உன்னதத்தின் பலத்தினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. மகிமையானது உங்களை இந்த காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும். சரீர உபாதையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, சரீரத்தில் காணக்கூடிய வலிகளிலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவிகள், பிசாசுகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள், பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற எந்த கிரியைகளும் விலகி போக கடவுது. பில்லி சூனியங்கள் எல்லாம் செயலற்று போகட்டும். ஏவல் கட்டுகள், மந்திர தந்திரங்கள், மாந்திரிகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே செயலற்று போகட்டும். எப்படிப்பட்ட இருளும் விலகி போகட்டும். வியாதியையும் பலவீனத்தையும் கொடுக்கிற அத்தனை பிசாசுகளும் கட்டப்பட்டு போகட்டும் அப்பா. இயேசுவே, இந்த நேரத்திலும் கூட ஜெபிக்கிற இந்த வேளையிலே இயேசுவே, பிள்ளைகள் மேல் குற்றங்களோ, குறைவுகளோ, பாவங்களோ, அக்கிரமமோ, மீறுதலோ காணப்படும் என்று சொன்னால் என் கிறிஸ்து இயேசுவின் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அற்புதங்களை காண பண்ணுவீராக சுவாமி. விசேஷித்தோடைய கரத்தினால தொட்டு சுகப்படுத்தணும். அதிசயங்களை காண பண்ணுங்க ராஜா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். டயபெட்டிஸ் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும் அப்பா. இதய துடிப்புகள் இனி சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இருதயத்தில் காணக்கூடிய வலிகள், வேதனைகள் மறைந்து போகட்டும் அப்பா. அப்பா, பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய எந்த வலிகளும் எந்த வேதனைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரி, நீங்க சொல்றீங்க, ஐயோ நான் டாக்டர்கிட்ட நான் செக் பண்ணேன், டாக்டர் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் என் சரீரத்திலே என்னால மூச்சு விட முடியல, என்னால உட்கார முடியல, வலிகள் தாங்க முடியல, ஏதோ ஒன்று என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை, இந்த நிமிஷத்திலே விடுதலை உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தில் நான் விடுதலையை கட்டவிழ்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனையோ வரன்கள் என் மகளுக்கு வருகிறது, ஆனால் என் மகளுடைய இருதயமோ அதில் விருப்பம் இல்லாதிருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு கூட நீங்க நிற்கிறீங்க. என் ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அதிசயத்தை செய்வார். நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார். உங்க மகளுக்கு ஏற்ற துணையை என் தேவன் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அல்லேலூயா. இந்த நேரத்தில் தானே முடவர்கள் எழுந்து நடக்கட்டும், ஊமையர்கள் பேசட்டும், குருடர்கள் பார்வையை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. பிசாசுகள் பிள்ளைகளை விட்டு விலகட்டும்.
தலைமுறை சாபங்கள் எல்லாம் நீங்கி போக கடவுது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் வீடுகள் மேலும் பூசப்படட்டும் அப்பா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறவரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளுக்கே நான் இவ்வளவாய் உடுத்து வைப்பேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். எங்களை ஆசீர்வதிக்க விரும்பும் தேவன் அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். சபிக்க நினைத்த பீலையாம் கூட அதிர்ந்து போனான். என் தேவனுடைய விருப்பம் ஹல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது, அவரை நேசிக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது, அவர் அழைத்த பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துவது. அதற்கு தடையாக மாறாக யார் வந்தாலும் என் ஆண்டவர் விடுவதில்லை. பொல்லாத ஆவிகளே இயேசுவின் நாமத்திலே விலகி போக. பொல்லாத பிசாசுகளே, சர்ப்பத்தின் ஆவியே, வலு சொற்பத்தின் கிரியைகளே, இச்சையின் ஆவிகளே, வேசித்தன பிசாசுகளே, இயேசுவின் நாமத்திலே விலகி போங்கள். இப்பொழுதே என் தேவனுடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் வந்து இறங்கட்டும். இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறட்டும், அதிசயத்தின் நாளாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசாவுக்காக காத்திருக்கிறீங்க. என் தேவன் சொல்லுகிறார், காரியங்கள் ஜெயமாய் மாறுகிறது. அற்புத சாட்சியான ஆண்டவர் உங்களை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். மகிமையின் ராஜா, அந்த நேரத்திலும் நீர் அற்புதத்தை செய்கிறீர் அப்பா. வார்த்தை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான, சமாதானம் உள்ள, அதிசயத்தை காணத்தக்கதான நல்ல நாளாய் மாறுவதாக சுவாமி. பிசாசானவன் இந்த நாளில என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறானோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்பட விடாதபடிக்கு இயேசுவே அவன் வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் நான் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். என் கிறிஸ்து இயேசுவின் மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா. இந்த நாளிலே சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். பிள்ளைகள் கையிட்டு பிரயாசப்பட்டு செய்கிற எந்த ஒரு தொழிலிலும், வியாபாரத்திலும் விருத்தி உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வாதமான நல்ல சாட்சிகளை நான் கேட்கட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. உன்னதமானவரே, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருந்த அற்புதங்களை செய்கிறவர். இந்த நேரத்திலும் அப்பா கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு என் ஆண்டவனின் பதிலை கொடுத்து ஆச்சரியப்படுத்துவீராக, பிரமிக்க பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை வெளிப்படுத்தும். தேவ கிருபை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளை மகிமையுள்ள நாளாக மாற்றுவீராக என்று சொல்லி துதி, கன, மகிமை எல்லாம் என் கிறிஸ்து இயேசு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததியாக, செழிப்புள்ளவர்,